வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாம் சிசில்குமார், கிருஷாந்த் ராஜ், கௌதமி நந்தபாலா. சக்தி டிவி குளோபல் ஊடாக இணைந்திருக்கும் சர்வதேச நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். புதிய அரசாங்கத்தை அமைப்பதாக இருந்தால் தனது ஆசீர்வாதம் அவசியம் என ஜனாதிபதி தெரிவிப்பு. 113 හදාගෙන මංගාවට ඇවිත් තමයි ආණ්ඩුව හදන්නේ. ஊழியர் சேமலாப நிதி திணைக்களத்தில் இடம்பெற்ற இடமாற்றங்கள் தொடர்பான தகவல்கள் முறிகள் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில். ஹட்டனில் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடகவியலாளருக்கு நேற்று இடையூறு விளைவிக்கப்பட்டமையை வன்மையாக கண்டிப்பதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் அமைச்சருமான மனோ கணேசன் தெரிவிப்பு. அப்படி எங்களுக்கு கடும் பிழையானது, அது செய்ய முடியாது. 83ஆம் ஆண்டு கலவரத்தில் 7 தமிழர்களே கொலை செய்யப்பட்டதாக அரசாங்கம் தெரிவித்துள்ள கருத்திற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம். இனி விரிவான செய்திகள். பொலனறுவை மெத்திரிகிரிய மீகஸ்வெவ பிரதேசத்தின் ஆரம்ப மருத்துவ சிகிச்சை பிரிவு இன்று மக்களிடம் கையளிக்கப்பட்டது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இதற்கான நிகழ்வு இடம்பெற்றது. வடமத்திய மாகாண நிதி ஒதுக்கீட்டில் 11 மில்லியன் ரூபாய் செலவில் இந்த கட்டடம் அமைக்கப்பட்டுள்ளது. இப்பகுதியில் உள்ள 3000 குடும்பங்களின் மருத்துவ சேவையை பூர்த்தி செய்யும் வகையில் மருத்துவ சிகிச்சை நிலையம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பொலனறுவை மாவட்டத்தில் ஹிங்குராங்கொட கல்வி வலயத்தில் புதிய கல்வி பணிமனையும் இன்று ஜனாதிபதி தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. මගේ ප්‍රතිපත්තිය මහා යෝධ සංවර්ධන ව්‍යාපෘති නෙවෙයි නගර. எனது கொள்கை பாரிய அபிவிருத்தி திட்டங்கள் அல்ல, கிராமங்களில் வாழும் மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதே எனது கொள்கையாகும். அப்ரஹாம் லிங்கனின் காலத்தில் அடிமைகளாக இருந்தவர்கள் விடுவிக்கப்பட்டு சில மாதங்களின் பின்னர் அவர்கள் குறை கூற ஆரம்பித்தனர். அடிமையாக இருந்தால் சாப்பிட கிடைத்திருக்கும் என்று கூறினார்கள். தற்போது உழைத்து சாப்பிட வேண்டியுள்ளதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர். ஐநா செயலாளர் என்னை சந்தித்த போது என்னிடம் ஒரு விடயத்தை வினவினார். நாட்டின் அரசாங்கம் என்ற வகையில் நீங்கள் ஏன் இதனை மக்களுக்கு கூறுவதில்லை என்று கேட்டார். நான் அந்த தவறை ஏற்றுக்கொள்வதாக கூறினேன். எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவர் கூறியுள்ள விடயத்தை நான் அரச பத்திரிகை ஒன்றில் கண்டேன். எதிர்க்கட்சி 113 ஆசனங்களை பெற்றுக் கொண்டால் ஆட்சி அமைக்க முடியும் என்று அவர் கூறியுள்ளார். தலைகீழாக இருந்து கொண்டே அவர் அவ்வாறு கூறுவதாக நான் நினைக்கின்றேன். 113 பேரை சேர்த்தாலும் என்னிடம் வந்தே அரசாங்கத்தை அமைக்க வேண்டும். 113ක් හදාගත්තත් ඒ 113 හදාගෙන මංගාවට ඇවිත් තමයි ආණ්ඩුව හදන්නේ. 1983ஆம் ஆண்டு கலவரத்தில் 7 தமிழர்களே கொலை செய்யப்பட்டதாக சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சர் கூறியுள்ள விடயம் கேலிக்குரியது என பல்வேறு தரப்பினரும் தெரிவிக்கின்றனர். எனவே அமைச்சர் சாகல ரத்நாயக்க பதவி விலக வேண்டும் எனவும் இவர்கள் குறிப்பிடுகின்றனர். 1983ஆம் ஆண்டு நாட்டில் இடம்பெற்ற கலவரங்களில் 7 தமிழர்கள் மாத்திரமே உயிரிழந்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வினவியிருந்த கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சு கடந்த வெள்ளிக்கிழமை பாராளுமன்றத்தில் அறிவித்திருந்தது. இனக்கலவரங்கள் இடம்பெற்ற மாவட்டங்களில் அமைச்சு கொழும்பு மாவட்டத்தையும் உள்ளடக்கியிருக்கவில்லை. சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல்களின்படி பதுளை மாவட்டத்தில் 1983ஆம் ஆண்டு ஏற்பட்ட இனக்கலவரத்தில் 2 பேர் உயிரிழந்ததுடன் 67 பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். மாத்தறை மாவட்டத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கண்டி மாவட்டத்தில் 2 பேர் உயிரிழந்துள்ளதாக இந்த ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கேகாலை மாவட்டத்தில் 2 உயிரிழந்துள்ளதுடன் 48 பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். அதன்படி மொத்தமாக 83 ஜூலை கலவரத்தில் 7 தமிழர்கள் உயிரிழந்துள்ளதுடன் 118 பேர் இடம்பெயர்ந்துள்ளதாக சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சு தெரிவித்துள்ளது. நான் அறிந்த வகையில் இடமாதிகளின் செயற்பாட்டினால் ஆயிரக்கணக்கானவர்கள் உயிரிழந்திருந்தனர். இவர்கள் தெரிவிக்கும் கருத்தில் சந்தேகம் உள்ளது. பொதுவாக 1000 பேர் வரையில் உயிரிழந்திருக்கலாம் என நாம் ஏற்றுக்கொள்ளலாம். 80 இடம்பெற்ற சம்பவத்தில் பலரின் சொத்துகளுக்கு சேதம் ஏற்பட்டிருந்தன. 40 வருடங்களுக்கு முன்பு இடம்பெற்ற வரலாறு இது. மில்லியன் கணக்கில் இல்ல, பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் ருபீஸ் அன்றைக்கு இல்லாம போச்சு. அவங்கள காசோட வச்சு நெருப்பு வச்ச சம்பவம் இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கே போல அரசாங்கத்தாலே இதெல்லாம் செஞ்சிட்டு இந்த நாட்டு 50 வருடம் பின்னுக்கு போனேன்னு சொன்னால் அந்த கழு ஜூலியால தான் நடந்துச்சு. இன்று பாருங்க, ஒரு மந்திரி கேட்கிறாரு எத்தனை பேர் செத்தாங்கன்னு சொல்லி. அரசாங்கம் சொல்லுது 7 பேர் தான் கழு ஜூலியில செத்ததும் அதுல 118 பேர் காணாங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு நிலைமையை பார்க்க போனா இந்த உலகத்திலே இருக்கிற பெஸ்ட் காமெடி
பாராளுமன்றத்தில் தான் நடக்குதுன்னு சொல்லிக்கணும். ஜோக்கர் மாறிக்கிற இடமாக பார்லிமெண்ட் மாறிக்கொண்டு போகுது. ஆயிரக்கணக்கில் மக்கள் செத்தாங்க. இதை உடனடியாக திருப்தி செய்வது மட்டுமில்ல, சாகல ரத்நாயகை மிஸ்லீட் பண்ண யாருன்னு பார்க்கணும். சாகல ரத்நாயக இதுக்கு இதயமாய் மிஸ்டேக் பண்ணிருக்காரு. தொடர்ந்தும் சாகல ரத்நாயகோட மினிஸ்ட்ரியில் இப்படி பிரச்சனையா இருக்குது. லோ அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் அவருக்கு கண்ட்ரோல் பண்ணல ஒரு நிலைமை வந்திருக்கு. அதனால அவர் உடனடியாக விலவோணும் என்றேதான் எங்களுடைய வேண்டுகோள். அவருக்கு இதை செய்ய மக்களை மிஸ்லீட் பண்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் இனிமேலும் கொடுக்கலாம். போலீஸுக்கு கூட இன்றைக்கு லோ அண்ட் ஆர்டர் இல்லாத ஒரு சிச்சுவேஷன் வந்தீங்கன்னா அது சாகல ரத்நாயக பாரம் எடுத்த போறவங்க தான் சொல்லணும். ஹட்டன் பிரதேசத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வின் போது நியூஸ் ஃபர்ஸ்டின் செயற்பாடுகளுக்கு இடையூறு விளைவிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெறுவதாக ஹட்டன் போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவம் தொடர்பில் வாக்குமூலங்களை பெற்று வருவதாக ஹட்டன் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். தேசிய தாய்ப்பால் வாரம் தொடர்பில் தெளிவுபடுத்தும் பேரணி மற்றும் செயலமர்வு நேற்று ஹட்டனில் நடைபெற்றதுடன் இதனை ஒளிப்பதிவு செய்வதற்கு அரசாங்க தகவல் திணைக்களத்தின் அழைப்பின் பேரில் நியூஸ் ஃபர்ஸ்டும் அங்கு சென்றிருந்தது. நிகழ்வில் நகர திட்டமிடல் மற்றும் நீர்வளங்கள் ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டோ புள்ளே அதிதியாக கலந்து கொண்டிருந்தார். மலைநாட்டு புதிய கிராமங்கள், உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் சமுதாய அபிவிருத்தி அமைச்சர் பழனி திகாம்பரம் நிகழ்வில் உரையாற்றுவதற்கு சற்று நேரத்துக்கு முன்னர் அவரின் ஊடக செயலாளர் அனுர ரத்நாயக்க நியூஸ் ஃபர்ஸ்டின் ஒலிவாங்கியை இவ்வாறு எடுத்துச் சென்றார். அரசாங்க தகவல் திணைக்களத்தின் அழைப்பின் பேரில் மக்களின் தகவல் அறியும் உரிமையை உறுதிப்படுத்தும் வகையில் அரசு நிகழ்வொன்றை ஒளிப்பதிவு செய்வதற்கு சென்ற நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடகவியலாளரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவிக்கப்பட்டமை தொடர்பில் ஹட்டன் போலீஸ் நிலையத்தில் நேற்று மாலை முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. இதேவேளை மஸ்கெலியா பிரவுன்ஸ்விக் தோட்டத்தில் தீயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடுகளை வழங்குவதில் முறைகேடு இடம்பெற்றுள்ளதாக கடந்த மே மாதம் பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்தனர். தீயினால் பாதிக்கப்படாத தொழிலாளர் தேசிய சங்கத்தின் சிலருக்கும் இந்த வீட்டு திட்டத்தின் கீழ் வீடுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சுமத்தியிருந்தனர். இப்பயும் எங்களுக்காக அந்த அடிச்சு கொடுத்திருக்க தகர வீட்டுல எங்களுக்கு ஒழுகுது, நிம்மதியா இருக்கவே முடியல. படுக்க கூட எங்களுக்கு இடம் இல்லாத அளவுக்கு தான் அங்கேயும் இருக்கிறோம். அங்க இருந்துகிட்டு நாங்க இங்க வந்து உங்களுக்கு தான் இந்த வீடு அப்படின்னு எங்க பேரை எழுதி எங்களுக்காக நம்பர்லாம் எழுதி போட்டு இந்த வீடு உங்களுக்கு, இந்த இடம் தான் உங்களுக்குன்னு சொல்லி சொன்ன பிறகு கல்லு நாட்டுறதுக்கு திகாம்பரம் ஐயா வந்தப்ப 1000 ரூபாய் காசு கொடுத்தோம். அடுத்து இந்த வீட்டுக்கு நில வைக்கிறதுக்கு நீங்க புதுசா இங்க வந்து வாழ போறீங்க, நீங்க நல்லா இருக்கணும்னு சொன்னா அந்த வீட்டுக்காக நீங்க இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லி என்னென்ன சாமான் வாங்கிட்டு வர சொன்னாங்களோ அவங்க பாஸ்மார் சொன்ன சாமான் அவலமும் நாங்க வாங்கிட்டு வந்து 3-4 செலவழிச்சு நாங்க அந்த நிலையவும் வச்சோம். எங்களை செங்கோடி சங்கத்துல நாங்க இருக்கிற காரணத்தினாலதான் உங்க 2 பேத்துக்கு வீடு இல்லன்னு சொல்றாங்க. நாங்க செஞ்சதுக்கு எங்களுக்கு பலன் கிடைக்கணும்னு நான் கடைசி வரைக்கும் கேட்டுக்கிறேன். இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் இன்று பல்வேறு தரப்பினரும் கருத்து தெரிவித்தனர். மலையகத்திலே இன்று பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. நல்லாட்சி அரசாங்கம் மலையக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று அமைச்சை ஏற்படுத்தி கொடுத்தாலும் மலையகத்திலே இருக்கின்ற பிரச்சனைகள் தீர்ந்த பாடில்லை. அந்த பிரச்சனைகளை எல்லாம் அவர்கள் கவனத்திலே கொள்வதில்லை. தாங்களுடைய குடும்ப அரசியலையும் குடும்ப அங்கத்தினர்களை அரசியல்வாதிகளாக மாற்றுவதிலும் எதிர்காலத்திலே தாங்களை நிலைநிறுத்திக் கொள்வதிலும் கவனம் செலுத்துபவர்களாக இருக்கிறார்களே தவிர மக்கள் சம்பந்தமான எவ்விதமான கரிசனையும் இங்கு நடைபெறுவதாக தெரியவில்லை. இந்த நாட்டில் நல்லாட்சி அரசாங்கத்தில் தகவல் சட்டம் மூலம் அமலுக்கு வந்த பிறகு நேற்று மலையகத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் அமைச்சர் திகாம்பரத்தின் உதவியாளர் நியூஸ் பிரஸ்னுடைய மைக்கை எடுத்து சென்றிருக்கிறார். இது தொடர்பில் ஊடக சுதந்திரம் கூறப்பட்டதாக நாங்கள் கருதுகிறோம். இது தொடர்பில் உங்களுடைய கருத்து? அப்படி நிகழ்ந்திருக்குமான கடும் பிழையானது, அது செய்ய முடியாது. ஊடகவியலாளர்களின் சுதந்திரத்தை உறுதிப்படுத்திக் கொண்டுதான் நாங்கள் ஆட்சி அமைத்திருக்கின்றோமே தவிர அதை பிடுங்குவதற்காக அல்ல. பல வேளைகளிலே ஊடக சுதந்திரத்தின் காரணமாக எங்கள் அரசாங்கத்தின் மீது பாரி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்றன. சுதந்திரம் வழங்கிய காரணத்தினாலே எங்கள் மீது பாரி குற்றச்சாட்டுகள் சுதந்திரமாக பேசக்கூடிய வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதுவா அந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் கூறித்தான் நாங்கள் அதிலே விடை காண வேண்டுமே தவிர சுதந்திரத்தை வெட்டி பறிப்பது மூலமாகவோ அல்லது சுதந்திரத்தை குறைப்பது மூலமாகவோ அல்லது ஊடகவியலாளர்களுக்கோ நிறுவனங்களுக்கோ இடையூறு செய்வது மூலமாகவோ பதில் வழங்க முடியாது. நான் அந்த இடத்தில் இல்லை. சிரச ஊடக வலையமைப்பின் ஒலிவாங்கியை பலவந்தமாக நீக்கி ஊடகத்திற்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தலை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஜனநாயகத்திற்கு விரோதமான சர்வாதிகார போக்கில் அரசாங்கம் செயற்படுகின்றது என்பதை இது எடுத்துக்காட்டுகின்றது. எனவே அமைச்சர் திகாம்பரத்தின் செயற்பாடுகளை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். நுவரெலியா லெந்துலை வோல்ட்ரின் தோட்டத்தின் கவிலினா பிரிவை சேர்ந்த தொழிலாளர்கள் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
வீடமைப்பு திட்டத்தை முன்னெடுப்பதற்கான காணியை வழங்குவதற்கு தோட்ட நிர்வாகம் மறுப்பு தெரிவித்து வருகின்றமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. 2017 ஆண்டு மார்ச் 8ஆம் தேதி இந்த பகுதியில் வீசிய மினி சூறாவளியினால் 45க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமாகியதுடன் மரங்களும் முறிந்து விழுந்தன. இதனையடுத்து கவிலினா பிரிவு மக்கள் தோட்டத்தில் உள்ள சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கான வீடமைப்பு திட்டத்திற்கு காணியை வழங்குமாறு பல தடவை கோரிய போதிலும் உரிய பதில் வழங்கப்படவில்லை என தோட்ட தொழிலாளர்கள் குறிப்பிடுகின்றனர். அமைச்சர் திகாமரசேர் அவர்கள் வந்து எஸ்டேட் பூரா பார்வையிட்டு எஸ்டேட் உங்களுக்கு 48 வீடு நான் கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு போன பிறகு கட்டுறதுக்குள்ள ஏற்பாடுகளை செய்து கொடுக்கணும்னு சொல்லி நான் சொல்லி இன்னைக்கு 5 மாசம் முடிஞ்சு மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு ஒரு முடிவை கொடுக்காம இப்படி இருக்குது. எங்களுக்கு எஸ்டேட் மேனேஜ்மெண்ட் சொல்லி இருந்துச்சு எங்களுக்கு வீடு கட்ட இடம் தாரேன்னு சொல்லி நாங்க சும்மா இருக்கும் தரிசு நிலத்துல ஒன்றதான் எங்களுக்கு இடமா கேட்டு இருந்தோம். அந்த டைம்ல அந்த இடத்த தாரன்னு சொல்லிக்கிட்டு இருந்த மேனேஜ்மெண்ட் இப்ப அந்த இடத்த தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இத்தனை வருஷ காலமா நாங்களும் வந்து எங்களுக்கு எந்த ஒரு வீடு வசதி எந்த ஒரு இது இல்ல. வடமாகாண சபை உறுப்பினர்கள் 3 குற்றப்புலனாய்வு பிரிவினர் இன்று விசாரணை மேற்கொண்டிருந்தனர். இந்த விசாரணை யாழ் போலீஸ் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்றது. வடமாகாண சபை உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் தெரிவித்த கருத்து தொடர்பிலேயே விசாரணை இடம்பெற்றது. குறித்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டிருந்த மற்ற 2 மாகாண சபை உறுப்பினர்களான பசுபதி பிள்ளை தியாகராஜா ஆகியோரிடமும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணை மேற்கொண்டனர். இந்த ஊடகவியலாளர் சந்திப்பினை பதிவு செய்த ஊடகவியலாளரிடம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணை மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. மே மாதம் 8ஆம் தேதி யாழ்ப்பாணத்திலே நடத்திய பத்திரிகையாளர் மாநாடு சம்பந்தமாக இன்றைய தினம் கொழும்பில் இருக்கக்கூடிய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் இருந்து வந்த 3 அடங்கிய குழுவினர் 4 மணி நேரமாக விசாரணை நடத்தப்பட்டு எங்களிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. ஒரு அமைப்பின் சார்பிலே அவர்கள் கொடுத்த அந்த முறைப்பாட்டை அடிப்படையாக கொண்டு எங்கள் மீது விசாரணை நடத்தப்பட்டது. அதிலே குறிப்பாக 2 விடயங்கள். இனப்படுகொலை என்பது சொன்னதன் மூலம் அங்கே தென்னிலங்கையிலே இன முறுகல்கள் ஏற்பட்டிருக்கின்றது என்ற ஒரு கருத்தையும், இது சம்பந்தமாக ஏற்கனவே பல ஊடகவியலாளர்களிடம் பெறப்பட்ட ஒளிப்பதிவு நாடாக்களையும் போட்டு காட்டி எங்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அதிலே நான் அவ்வாறு தெரிவித்தேன் என்பதை திட்டவட்டமாக கூறியிருக்கிறேன். அதற்கான காரணங்களையும் நான் தெரிவித்திருக்கின்றேன். நடைபெற்றது இனப்படுகொலைதான். விசாரணை நடத்தப்பட்டு வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. ஒரு சாதாரண முள்ளிவாய்க்கால் சம்பந்தமாக தான் 1 லட்சம் பேர் அழிந்த சம்பந்தமாக அழுத ஒரு நிகழ்வை விசாரணை நடத்துகிறார்கள். தென்னிலங்கையிலே இனவாதத்தை காக்குகிறார்கள். அது சம்பந்தமான ஒரு விசாரணை நடத்துவதற்கு அரசு தயாரில்லை, இதுவரை நடத்தவும் இல்லை. ICTE நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி முகுந்தன் கனகியின் செயற்பாடுகள் தொடர்பில் குறைபாடுகள் இருந்தால் அவரை நீக்கும் அதிகாரம் விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சருக்கு உள்ளதாக அமைச்சர் கபீர் ஹாஷிம் தெரிவிக்கின்றார். அவர் தொடர்ந்து முன்னெடுக்கும் வெற்றி அளிக்காத திட்டங்கள் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அமைச்சர் இதனை தெரிவித்தார். இலங்கை தொலைத்தொடர்பு தொழில்நுட்ப முகவரான ICTE நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரியாக முகுந்தன் கனகே செயற்படுகின்றார். நாட்டிற்கு குறைந்த விலையில் இணையதள வசதிகளை பெற்றுக் கொடுப்பதாக அவரின் தலையீட்டில் முன்னெடுக்கப்பட்ட கூகுள் லோன் திட்டம் இன்னும் வெற்றியளிக்கவில்லை. பரிசீலனைக்காக 700 மெகாஹெர்ட்ஸ் அலைவீச்சு வழங்கியமை சர்வதேச தொலைத்தொடர்பு சங்கத்தின் வரையறைக்கு ஏற்ப தொலைத்தொடர்பு ஆணைக்குழு அதனை நிராகரித்திருந்தது. ராமா என்ற நிறுவனத்தினூடாக அலைவரிசையை பெற்றுக் கொள்வதற்கு கூகுள் லோன் என்ற தோரணையில் முயற்சி செய்துள்ளதாக எமக்கு அண்மையில் அறிய கிடைத்தது. தொடர்ந்து இவ்வாறு தமது செயற்பாடுகள் நிராகரிக்கப்படும் நிலையில் சர்வதேச தொலைத்தொடர்பு சங்கத்துடன் தான் கலந்துரையாடி வருவதாக முகுந்தன் கனகே வார இறுதி பத்திரிகை ஒன்றிற்கு தெரிவித்துள்ளார். அரசாங்க நிறுவனம் ஒன்றில் பரிசீலிக்கும் விடயத்திற்கு விலைமனு கோரல் அவசியம் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் ராமாயண நிறுவனத்தின் பிரதான நோக்கம் அலைக்கற்றையை பெற்றுக் கொள்வது என்பது தொடர்பில் நாம் தொடர்ந்தும் செய்தி வெளியிட்டோம். இது தொடர்பில் தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவிடம் நாம் வினவிய போது 700 மெகாஹெர்ட்ஸ் அலைவீச்சினை தாம் வழங்குவதில்லை என ஆணைக்குழு குறிப்பிட்டது. கூகுள் லோன் போன்ற மேல்வானத்தின் ஒளிபரப்பிற்கு பயன்படுத்தப்படும் அலைக்கற்றை உள்ள போதிலும் அதனை வழங்கும் அதிகாரமும் தமது நிறுவனத்திற்கு உள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்தது. நிலத்திற்கு சமாந்தரமாக அனுப்புவதற்கே திட்டமிட்டிருந்தனர். திடீரென மேல் நோக்கி அனுப்பினால் அது வேறு அலைக்கட்டைகளுடன் சிக்கி தடங்கள் ஏற்படலாம். தொலைக்காட்சி வானொலியில் அவ்வப்போது இத்தகைய தடங்கள் ஏற்படுவதுண்டு. செய்மதிகளுக்கு ஒதுக்கப்பட்டவை உள்ளன, விமானங்களுக்கு ஒதுக்கப்பட்டவையும் உள்ளன. அவற்றுடன் மோதுவதால் ITU எனப்படும் சர்வதேச தொலைத்தொடர்புகள் அமைப்பு இதை செய்ய முடியாது என குறிப்பிட்டது. இலங்கையில் இந்த பொறுப்பு தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழுவிற்கே உள்ளது. ஒதுக்கப்பட்ட வரைவுக்குள்ளேயே நாம் விடயங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும். அந்த வரைவுக்குள்ளேயே அலைக்கற்றைகள் பகிரப்படுகின்றன. இந்த வரைவு தொடர்பில்
அதிகாரிகளுடன் அமர்ந்து கலந்துரையாடி தீர்மானிக்க முடியும் என நான் கருதவில்லை. இறுதியில் அந்த சர்வதேச நிறுவனமே தீர்மானிக்கின்றது. அதிவேக இணைய வசதி தொடர்பில் கதைக்கின்றோம். 700 மெகா ஹெர்ட்ஸ் நாம் தற்போது 1800 தொடக்கம் 2300 அளவில் செயற்படுகின்றோம். அளவு கூடும் போது சுவர்களை தாண்டும் வல்லமை குறைகின்றது. 700 மெகா ஹெர்ட்ஸ் மிகவும் பெருமதியானது. அந்த பெருமதியை அனைவருக்கும் சமமாக பகிர வேண்டும். யுத்த காலத்தில் முதலீடு செய்த நிறுவனங்களுக்கு அநீதி ஏற்படக்கூடாது. அரசாங்கமும் இதன் மூலம் அதிகளவில் வருமானம் ஈட்ட முடியும். அவர் முன்னெடுத்துச் செல்லும் செயற்பாடுகளுக்கு அரசாங்கம் உதவி புரிகின்றது. அரசாங்கத்தின் அதிகாரத்துடன் தான் அவர் செயற்படுகின்றார் என அறிகின்றோம். ரவி கருணாநாயக்கவின் உதவி அவருக்கு கிடைத்துள்ளது என அறிந்துள்ளோம். அவ்வாறு இல்லாவிட்டால் இவ்வாறான செயற்பாடுகளை அவரால் முன்னெடுத்து செல்ல முடியாது. இது அபாயகரமானது. இரகசிய பாதுகாப்பு தகவல்கள் பாதுகாப்பாக இருக்கும் வழிமுறை இருக்க வேண்டும். உலகில் அனைத்து இடங்களிலும் அது இருக்கின்றது. அதனை இல்லாது செய்வதற்கான செயற்பாடுதான் தற்போது முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த செயற்பாட்டினை நாங்கள் கண்டிக்கின்றோம். இதற்கு இடமளிக்க வேண்டாம் என மக்களிடம் நாம் கேட்டுக்கொள்கின்றோம். நான் நினைக்கின்றேன் விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் அவருக்கு அதிகாரங்களை வழங்கியிருப்பார். அவர்களின் செயற்பாடுகளில் குறைபாடுகள் இருப்பின் அமைச்சர் அவரின் அதிகாரத்தினை நீக்க வேண்டும். தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க அமைச்சின் சமய கல்வி தொடர்பான கலந்துரையாடல் திருகோணமலையில் இன்று நடைபெற்றது. இலங்கை சமய பாடசாலை கல்வி முறையில் தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்கத்தை நிறுவனமயப்படுத்தல் தொடர்பான கலந்துரையாடல் இன்று நடைபெற்றது. மூவின மதங்கள் சார்பிலும் அறநெறி கல்வியை சிறப்புற முன்னெடுத்தவர்களை பாராட்டி அறநெறி ஆசிரியர்களுக்கு இதன்போது சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. சர்வதேச சமூகத்திய பகமை தணிந்திருக்கின்றது. ஆனால் அது நிரந்தரமாக தணிவதாக இருந்தால் சர்வதேச சமூகத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும். ஐக்கிய நாடு சபையினுடைய மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அமல்படுத்தப்பட வேண்டும், முழுமையாக அமல்படுத்தப்பட வேண்டும். அந்த தீர்மானத்தில் பல விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அதில் ஒரு முக்கியமான விடயம் தேசிய பிரச்சினைக்கு அரசியல் சாஸ்திரத்தின் ஊடாக ஒரு தீர்வு காண்பது. இலங்கை அரசாங்கம் பல கர்மங்களை இன்னமும் நிறைவேற்ற வேண்டியிருக்கின்றது. உப போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீகஜன் கைது செய்யப்பட உள்ளதாக போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். அத்துடன் அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் யாழ் போலீஸ் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது போலீஸ் மா அதிபர் குறிப்பிட்டார். அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அவர் போலீசில் இனிமேல் சேவையாற்ற மாட்டார். இந்த வழக்கில் அவரும் ஒரு சந்தேக நபர். அவர் எப்போதேனும் கைது செய்யப்படலாம். அவர் காணாமற் போயுள்ளமையை நாம் அறிவோம், தேடி வருகின்றோம். கூடிய விரைவில் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவோம். யாழ் மாவட்டத்தில் நிர்ணய விலையின்றி மணல் விநியோகிப்பது தொடர்பான கலந்துரையாடல் யாழ் மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்றது. யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் நாகலிங்கன் வேதநாயகன் தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன், போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தரம் மற்றும் அரசாங்க அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தனர். கடந்த வருடத்தை போல எங்களுக்கு ஆற்று மணலோ அல்லது கிரவல் வருவதிலோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது. கிரவல் மற்றும் ஆற்று மணலை கொண்டு வந்து இங்கு விநியோகம் செய்வதுடன் மிக அதிகமான உச்சமான விலையில தான் கடந்த வருடத்தை விட இருமடங்கு கூடிய விலையில தான் அவர்கள் தங்களுடைய விலையை நிர்ணயித்து செய்கிறார்கள். ஆகவே இது ஒரு மிக கட்டுமான பணிக்கு ஒரு மிக பாதி ஒரு பின்னடைவாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, போதிய அளவு மணல் எங்கெண்ட மாவட்டத்துக்கும் பெற வேண்டிய தேவையும் இருக்கின்றது. இது தொடர்பாகத்தான் ஆராயப்பட்டது. முறைகள் மோசடி தொடர்பில் அமைச்சர் தயாசிரி ஜெயசேகர இவ்வாறு கருத்து தெரிவித்தார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஊழலுக்கு எதிராக இருக்கின்றார். ராஜபக்சக்களின் ஊழலுக்காக வெளியில் வந்தார்கள் என்று அவருக்கு என்ன நடந்துள்ளது? அந்த ஊழல் அரசாங்கத்திற்கு எதிராக புதிய அரசாங்கத்தினை உருவாக்கினோம். இந்த ஊழல்வாதிகளுடன் என்னால் பயணிக்க முடியாது. புதிய அரசாங்கத்தினை உருவாக்குவதாக அவர் கூறுகின்றார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இல்லாவிட்டால் முறைகள் மோசடி மூடி மறைக்கப்பட்டிருக்கும். திருடர்கள் உட்பட அனைவரும் பாதுகாக்கப்படுவார்கள். மோசடி செய்து வெட்கமில்லாது பத்திரிகை அடிக்கின்றனர், தொலைக்காட்சி வாங்குகின்றனர், அந்த பத்திரிகையூடாக எங்களுக்கு எதிராக எழுதுகின்றனர். முறைகள் மோசடியுடன் தொடர்புடைய அனைவரையும் சிறையில் அடைக்க வேண்டும்.
හොරු ටික ආරක්ෂා කරනවා ඒ පත්තරෙන් දැන්. ඒ නිසා ඔක්කොම කලින් මේ බැඳුම් කර වංචාවේ අලගිය මුලගිය දැන් සියලු දෙනාල්ල හිරේලා අඬනවා. கொலன்னாவு கோட்டுவில காமினி வித்யாலயத்தின் விஞ்ஞான ஆய்வுக்கூடம் அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவினால் இன்று புனர் நிர்மாணம் செய்து பாடசாலைக்கு வழங்கப்பட்டது. கடந்த வருடம் மே மாதம் ஏற்பட்ட வெள்ளத்தினால் கொகிலவத்த சேதவத்த வீதியில் உள்ள கொட்டுவில காமினி வித்யாலயத்தின் விஞ்ஞான ஆய்வுக்கூடம் பாதிக்கப்பட்டது. இதனால் மாணவர்கள் கல்வியை தொடர்வதில் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டிருந்தனர். இந்நிலையில் குறித்த பாடசாலையின் விஞ்ஞான ஆய்வுக்கூடம் அகில இலங்கை ஜம்மியத்துல்லமா சபையினால் புனர்நிர்மாணம் செய்யப்பட்டு பாடசாலை நிர்வாகத்திடம் இன்று கையளிக்கப்பட்டது. 1.32 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் அகில இலங்கை ஜம்மியத்துல்லமா சபையின் தலைவர் அஷேக் எம்ஐஎம் ரிஷி முஃப்தி, சர்வமத தலைவர்கள், பாடசாலை அதிபர், ஆசிரியர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் குழும பணிப்பாளரும் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளருமான காலஞ்சென்ற சினரத் கப்புகோட்டுவ அவர்களின் இறுதிக் கிரியைகள் இன்று நடைபெற்றன. 1955 ஆண்டு ஜனவரி 2ஆம் தேதி தெல்தெனிய உலிஸ்பத்துவ பிரதேசத்தில் பிறந்த செனரத் கப்புகோட்டுவ உலிஸ்பத்துவ மகா வித்தியாலயத்திலும் கொழும்பு ரோயல் கல்லூரியிலும் கல்வி பயின்றார். அவர் தனது 62வது வயதில் கடந்த வியாழக்கிழமை இயற்கை எய்தினார். நாவலியில் உள்ள அன்னாரின் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த பொது உடல் சமய வழிபாடுகளின் பின்னர் இன்று பொருளை பொது மயானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இதன்போது ஜனாதிபதியின் இரங்கல் உரையை அமைச்சர் காமினி ஜெயவிக்ரம பெரேரா வாசித்தார். பிரதமரின் இரங்கல் உரையை பிரதி அமைச்சர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா வாசித்தார். கட்சி கூட்டங்களில் செனரத் அதிக பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தார். வேலைவாய்ப்புகள் தொடர்பில் மக்கள் அவருக்கு முறைப்பாடுகளை முன்வைப்பர். எல்லாவற்றையும் பொறுமையுடன் செவிமடுத்து செயற்படுவார். கட்சிக்காக பாடுபட்டுழைத்துள்ளார். அவர் தனது நண்பர்களில் அதிக அன்பு வைத்திருந்தார். மிகவும் அழகிய வாழ்க்கையை வாழ்ந்துள்ளார். அவரை நாம் எப்போதும் நினைவு கூறுவோம். மிட்டவு நினவில் கழகத்தின் தலைவியாக சட்டத்தரணி ஜெயந்தி வினோதன் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். இவர் வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் முன்னாள் சட்ட ஆலோசகராகவும் பணியாற்றியுள்ளார். தி இனவியல் கிளப் கொழும்பு மாவட்டத்தின் 40வது ஆண்டு தலைமையை தேர்ந்தெடுக்கும் நிகழ்வில் 2017 நடப்பாண்டு மற்றும் 2018 ஆண்டிற்கான தலைவியாக ஜெயந்தி வினோதன் தெரிவாகியுள்ளார். ஜெயந்தி வினோதன் தலைமையிலான கொழும்பு மாவட்ட தி இனவியல் கிளப்பின் மூலம் பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான செயற்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதுடன் கல்வி மற்றும் மருத்துவ தேவைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்பட உள்ளது. சர்வதேச இனவியல் கிளப் உலகின் பாரிய பெண்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனமாக செயற்படுவதுடன் இது 103 நாடுகளிலும் செயலுருவாக்கம் பெற்றுள்ளது. I think it is a prestigious position to hold this presidency. இந்த தலைமைத்துவ பதவிக்கு சிறந்த கௌரவம் உண்டு என நான் நினைக்கின்றேன். நாம் பல்வேறு செயற்திட்டங்களை முன்னெடுத்துச் செல்கின்றோம். மரபு வழிமுறைகளை கைவிடுவதே இம்முறை வருடத்திற்கான எமது குறிக்கோள் ஆகும். மரபு வழிமுறைகளை பின்பற்றிச் செல்வதை களைந்து போரினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விதவைகள் மற்றும் துஷ்பிரயோகத்திற்குட்பட்ட பெண் பிள்ளைகளுக்கு உதவுவதுடன் தெற்கு பகுதியிலும் அங்குள்ள பிள்ளைகளின் கல்வியை மேம்படுத்த முடியுமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்வோம். 2017ஆம் ஆண்டு அதிகமான டெங்கு நோயாளர்கள் இந்த மாதத்தில் பதிவாகியுள்ளனர். 27,683 டெங்கு நோயாளர்கள் இந்த மாதத்தில் பதிவாகியுள்ளதாக தொற்றுநோய் ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த மாதத்தில் 24,965 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதேவேளை கடந்த 2 நாட்களுக்குள் 2,880 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். தொற்றுநோய் ஒழிப்பு பிரிவின் அறிக்கையின் பிரகாரம் கடந்த வெள்ளிக்கிழமை பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 1,11,333 ஆகும். இன்று இதன் எண்ணிக்கை 1,14,215 அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு மாவட்டத்திலேயே அதிகமான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் 24,314 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட பிரதேசங்களில் மாத்திரம் 4,223 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதேவேளை தற்போது வறட்சியான கால்நிலை நிலவும் பகுதிகளிலும் டெங்கு நுழம்புகள் பரவும் அபாயம் காணப்படுவதாக சுகாதார சபைகள் பணிப்பாளர் டாக்டர் ஜாசுந்தர பண்டார குறிப்பிட்டார். டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு மக்களின் பங்களிப்பு குறைவாக காணப்படுகின்றமையே டெங்கு நுழம்புகள் அதிக அளவில் பரவுகின்றமைக்கு காரணம் என சுகாதார தரப்பினர்
உறுப்பினர் குறிப்பிடுகின்றனர். அத்துடன் பாடசாலை விடுமுறைக்கு முன்னர் டெங்கு ஒழிப்பு வேலைத்திட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 310 பேர் டெங்கு நோயினால் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. டெங்கு ஒழிப்பு செயற்பாடுகளில் சிவில் பாதுகாப்பு பிரிவைச் சேர்ந்த 250க்கும் அதிகமான உறுப்பினர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். டெங்கு நோயாளர்களுக்கு சிகிச்சை வழங்கப்படும் வைத்தியசாலைகளில் இவர்கள் சேவையில் அமர்த்தப்பட்டுள்ளதாக சிவில் சேவைகள் திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் மேஜர் வஜிரகுமாரதுங்க குறிப்பிட்டுள்ளார். நீர்கொழும்பு, பிலியந்தலை உள்ளிட்ட பல பகுதிகளில் சிவில் சேவை பாதுகாப்பு பிரிவினர் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்த சேவையை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக சிவில் சேவைகள் திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் மேஜர் வஜிரகுமாரதுங்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் ஊர்காவற்றுறையில் கர்ப்பிணி தாயொருவர் படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களின் விளக்கமறியல் தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. ஊர்காவற்றுறை நீதவான் நீதிமன்றத்தில் பதில் நீதவான் ஆர் சபீசன் முன்னிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதற்கமைய கைது செய்யப்பட்டுள்ள 2 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 14ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இதேவேளை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தடய பொருட்களில் வழக்கிற்கு சம்பந்தப்படாத பொருட்களை அவர்களுடைய உறவினர்களிடம் கடந்த தவணை ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த வழக்கு விசாரணையை எதிர்வரும் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து பதில் நீதவான் ஆர் சபேசன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். யாழ்ப்பாணம் ஊர்காவற்றுறையில் கடந்த ஜனவரி மாதம் 24ஆம் தேதி கர்ப்பிணி தாயொருவர் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இனி சர்வதேச செய்தி. சுவிட்சர்லாந்தின் ஜெர்மாத் நகருக்கு அருகில் உலகிலேயே நீளமான தொங்கும் நடைபாதை திறக்கப்பட்டுள்ளது. காற்று வாங்க அல்லது உடற்பயிற்சிக்காக இயற்கையான சூழலில் சென்று வர உகந்த அளவில் இந்த தொங்கும் நடைபாதை பாலம் உள்ளது. ஐரோப்பிய பாலம் என்று பெயரிடப்பட்டுள்ள 494 மீட்டர் நீளமான இந்த பாலம் கிராபென் கூஃபர் செங்குத்து குறுகிய பள்ளத்தாக்கு கரையில் அமைக்கப்பட்டுள்ளது. நிலத்துக்கு மேலே 110 மீட்டர் உயரத்தில் 405 மீட்டர் பாலம் ஒன்று ஆஸ்திரியாவின் ரவுட்டியில் இருக்கின்ற போதிலும் இந்த ஜெர்மாத் நகரில் உள்ள தொங்கும் நடைபாதைதான் உலகிலேயே மிக நீளமானது என்று ஜெர்மாத் சுற்றுலா வாரியம் தெரிவிக்கின்றது. இதற்கு முன்னால் இங்கு அமைக்கப்பட்டிருந்த பாலம் பாறைகள் விழுந்து சேதமடைந்துள்ள நிலையில் அதற்கு பதிலாக இந்த தொங்கும் நடைபாதை பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய பாலத்தில் அமைக்கப்பட்டுள்ள சுமார் 8 டன் வடங்கள் இந்த பாலம் ஆடுவதிலிருந்து தடுக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் ஃபர்ஸ்டின் 10:45 பிரதான செய்திகள். வணக்கம்.